இன்னைக்கு நான் பண்ண போற ஸ்நாக் 90s கிட்ஸ் யாருமே சாப்பிடாம இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி யாராச்சும் சாப்பிட்டது இல்லைன்னா ப்ளீஸ் இதை பார்த்துட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. டக்குனு பண்ணிடலாம், ஈஸி அண்ட் சிம்பிளா. மறக்காம சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சு ஊத்திக்கிறேன். வேணா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு முட்டை ஓகேவா இருக்கு. அதிகமா அந்த முட்டையோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு முட்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முட்டை அதிகமா ஆட் பண்றோம்னா பால் கொஞ்சம் கம்மியாக்கிக்கணும். நான் வந்து முட்டை ஒன்று போடுறதுனால பால் கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கிறேன். அது நல்லா கரைய வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பிரெட் டோஸ்ட் செய்யறதுக்கே நாங்க வந்து தனியா ஒரு பேன் வச்சிருக்கோம். ஸோ அந்த பேன்ல பட்டர் போட்டுட்டு, பட்டர் போட்டால் தான் அதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். பட்டரை நல்லா போட்டு நல்லா ஃபுல் சட்டிலையும் வந்து விற்க மாதிரி வச்சிடணும். அப்புறம் வந்து பிரெட் எடுத்து அதில் டிப் பண்ணி அதில் வச்சிட வேண்டியதான். பிரெட் டோஸ்ட் செய்யறதுக்காக நாங்கள் தனியாக வச்சிருக்கோம். ஏன்னா இப்படிதான் ஒரு நாள் வந்து தோசை தவால வச்சு தோசை மறுபடியும் வரவே மாட்டேன்ருச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்காகவே இது பிரெட் டோஸ்ட் பண்றதுக்காக செப்பரேட்டா வச்சுக்கிட்டேன். அந்த பிரெட்டை திருப்பி விடும்போது மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி விட்டோம்னா செம்ம டேஸ்டியா அந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கும். மறக்காம சேவ்ல போட்டு இது செஞ்சு பாருங்க. பிடித்திருந்தா லைக், ஷேர், வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.